காய்ஸ் இதுதான் நானி மூந்தாவுடைய போர்டு. புது போர்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம் போர்டு. ஏன்னா ஏற்கனவே இருந்த போர்டு வந்து இங்கே இருந்த குடிகார பசங்கள்லாம் இந்த குடிச்சிட்டு போட்டு 100 ரூபா கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை திருடி போயிட்டானுங்க. அதனால் ஒரு 25 நாளாக போர்டு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனால் நாங்களே ஒரு போர்டு ரெடி பண்ணோம். என்னன்னா அந்த போர்டு செய்ய போனால் இரும்பில் செய்யும்போது ரேட் அதிகமாகும்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு போர்டு செஞ்சோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த போர்டு. இதுதான் அந்த போர்டு. எப்படி இருக்குது பாருங்கள் போர்டு. இந்த பக்கம் நில்லுவா, அப்படியே அப்படி இந்த பக்கம் வந்துடுங்க. பசங்க குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது கடலில் கொம்பில் கூட அடிச்சிடலாம்ப்பா அப்படின்னு அவங்களா ஒரு பிளான் கொடுத்ததுனால நாங்கள் கொம்புலேயே அடிச்சிட்டோம். இதை வச்சு தான் நாங்கள் நேஷ்னல் அடிக்க போகிறோன்னு வேறு மூத சொல்லிட்டான். உருவிடாதுடா கொம்பு விழுந்துரு போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்ஸ். வேறு என்ன சொல்கிறது மூந்தா? சரி நீ சொல்கிற இந்த போர்டு எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா மூந்தா? சொல்லுடா, உனக்கு இந்த போர்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நானே உனக்குடா ஓகே. இதை வச்சு மெடல் அடிக்கலாம். என்னப்பா? ஓகே ஓகே விட்றா, நம்ம கண்டிப்பாக இதை விட ஒரு பெரிய போர்டு கண்டிப்பாக செய்வோம் மூந்தா. டோன்ட் வரி. தயவு செஞ்சு இந்த போர்டையாவது விட்டு போயிடுங்க. என்ன இல்லை அடுப்புக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டு போகிறாங்க மூந்தா இந்த கட்டையை. என்னடா? ஒலிம்பிக் வரைக்கும் போயிட்டு வேடா, போதும்டா, அது போதும்டா. ஒலிம்பிக் மெடல் அடித்தா போதும் மூந்தா. நம்ம இதை விட நல்லா இரும்பு கலாய் ஸ்டீல்லையே வாங்கி போர்டு செட் பண்ணலாம். தங்கத்துலேயே. டேய் ஏண்டா உதவாத சவுக்கு கட்டையில் அடித்த போர்டுக்கே இந்த இதில் வேறு தங்கத்துலேயே போர்டு. இதெல்லாம் ஓவராக தெரில. சரி ஷூட் பண்ணுறேன், வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஓகே தான் நினைக்கிறேன்டா இந்த போர்டு. போதும்ல, இதுலேயே அடிக்கலான்றியா? அதுதான் காயலாங்கட்டில் கண்டிப்பாக இரும்பு சேனல்லாம் கிடைக்கும் அங்கே. அதான் அதை மாற்றிடலாம். இரும்பு கடையில் போய் கேட்டோம்னாக்கா இரும்புக்கு பொருள் நமக்கு கிடைக்கும், பைப்பெல்லாம். அதை வச்சு கூட ரெடி பண்ணிடலாம் போர்டு. சரி மூந்தா. போர்டு சாயுதா? புட்றா. ஐயோ லைட்டாக போதும். ரொம்ப சாய்க்காத மூந்தா. இந்த பக்கம் சப்போர்ட் கொடு. அப்படி மூந்தா எக்ஸ் அடிச்சிருக்கா? எக்ஸா? நீ அடிச்சா எக்ஸு? சூப்பர். எக்ஸ் அதே 10 9 தான். ஆமாம் 9 லைட்டாக தான் இவ்வளோ இருக்கும் 9. ஓகே, அதுலேயும் மெடல் அடிச்சிங்களா? அதான் கிரேட்டு.
போகலாமாப்பா வெயில் ம் சாட் எடுத்து அது விட சாட் எடுத்து ஏய் வெயில் போகல 11:30 மதியம் மேலே வந்து பண்ணலாமா 3 மணிக்கே சாப்பிட்டு டைம் 11:30 11:45 ஆகுது என்ன 12:45 ஏய் சாட் 11:45 சரி அடுத்துக்கோ அவனுக்கு டயர்டாக போட்டிருக்கு ஈவினிங் வந்துடலாம் வா அவ்வளோ டயர்டாக இல்லை ஷூட் பண்ண போறியா நீ ஸ்டார்டிங்கே வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் சரி வா ஓகே வா ஏன் தூக்கின்னு போகிறான் இந்த செட்டப்லாம் சும்மா தள்ளி விட்டு போயிடுவானுங்க தூக்கலாமா இருந்தாலும் அது ஏன் தள்ளி எடுத்து போயிட்டானடா அதை தேவையில்லாமல் ஆணியை கூட எடுத்துருப்பாங்கப்பா ஆணி எடுப்பாங்கப்பா இந்த இருக்கிற ஆணியை ம் இரும்பு நல்ல ஆணி இது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க ம் எனக்கு என்னன்னா இந்த ஆ இதெல்லாம் பேன் பண்ணணும் என்ன அதான் பேன் பண்ணணும் கவர்மெண்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டு சொல்லுது அதில் தான் போட்டு வச்சுக்கிறாங்களே இதெல்லாம் குடிக்கூடாது அப்பயே போட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு காசு வருது இதுலேருந்து ம் விடு அதெல்லாம் நம்ம சொல்ல பேசக்கூடாது தேவையில்ல நம்ம ஒர்க்கை மட்டும் நம்ம பார்க்கணும் என்ன பண்ணுப்பா ம் கொஞ்சம் அப்படியே தள்ளுருவா எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ எதுவும் பண்ண வேணாம் மதியம் வரோம்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ ஒன்றா எதனா கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் ஹெவியான சைஸ் கரெக்டாக இருக்குது இந்த அளவு தான் இருக்கும் இதை விட லைட்டாக மேலே இருக்கும் போர்டு ம் நான் சொன்னேன் இவ்வளோ ஹைட்லாம் இருக்காது போர்டு ம் இவ்வளோலாம் இருக்காது இவ்வளோ இருக்கும் ம் இன்னும் லைட்டாக மேலே தூக்கணும்னா கரெக்டாக நம்ம நார்மல் போர்டு ஹைட்டுக்கு வந்துடும் ம் இதே போர்டு சூப்பராக தான் இருக்குது ம் சரி ஓகே போகலாம் போ அவன் பாருப்பா வீட்டு வண்டியை போயிட்டாங்க